அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மோமின்களே, இன்று புனிதமான வெள்ளிக்கிழமை ஆகும். மகத்தான இறைவனுடைய சொர்க்க வாசல்கள் திறந்திருக்கக்கூடிய ஒரு தினமாகும் இன்றைய தினம். அது மட்டுமில்லாமல் நமது எந்த தேவையையும் எந்த காரியத்தையும் இறைவனிடத்தில் கேட்டு நாம் வாங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான நேரமாகும். முக்கியமாக இன்று அசருக்கு பின் நமது துவாவுக்கு 100% உறுதியாக கூறுகிறேன், ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். அதனாலேயே மோமின்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வெறும் 3 தடவை ஓதும் போதே ரொம்ப எளிதாக அல்லாஹு தாலா நமது தேவையை நிறைவேற்றி தருவான். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு துவாவாகும், அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்ராகும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது. இந்த பிரார்த்தனையை நாம் ஓதுவதற்கு நொடிகள் நாம் செலவு செய்தால் போதும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரார்த்தனையை கொண்டு நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அல்லாஹு தாலா நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இந்த வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் போக்கி தருவானாக. அன்பார்ந்த மோமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்றைய இந்த தினத்தை நீங்கள் எந்த ஒரு காரணம் கொண்டும் நஷ்டமடைந்து விடக்கூடாது. காரணம், இப்படிப்பட்ட நேரங்களை அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நாம் நஷ்டமடைந்தால் அது நமது வாழ்க்கையில் திரும்பி எடுக்க முடியாத ஒரு நஷ்டமாகவே இருந்துவிடும். அதாவது நாம் ஒவ்வொருவருக்குமே நிறைய காரியங்கள் நடந்து கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது துனியாவுடைய காரியமாகவும் இருக்கலாம், அல்லது நாளை ஆகிரத்தில் உள்ள ஒரு தேவையாகவும் இருக்கலாம். அதை இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய நல்ல ஒரு நேரமாகும் இன்றைய இந்த தினம் என்பது. காரணம், அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புகளிடம், அவனுடைய அடிமைகளிடம் தன் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு தினமாகும் இன்றைய தினம் என்பது. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு இபாதத்துக்கும் இரட்டிப்பான பலன் நமக்கு இறைவன் வழங்குவான். இன்றைய தினத்தில் மகத்தான புனித குரானை அதிகமாக ஓதுங்கள். இன்றைய தினத்தில் சலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் திக்ரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். திருமறை குரானில் உள்ள சூரத்துல் கௌஃப், சூரா இஹ்லாஸ், சூரா யாசீனை நீங்கள் ஓதுங்கள். துவா செய்வதை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை என்கிற நிலையில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரமாகும் அசருடைய நேரம். காரணம், வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் உள்ள நேரம் அதிக சிறப்பு நிறைந்த ஒரு நேரமாக இருக்கிறது. நமது துவாவுக்கு ஹிஜாபத் உள்ள நேரமாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு மகான் கூறினாங்க, நான் வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் துவா கேட்பதை நான் நிறுத்தி வைத்து விட்டேன். நான் இந்த நேரத்தில் இனி துவா செய்ய போவதில்லை என்று. அந்த மகானிடம் அதற்கு ஏன், என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த மகான் கூறியது, வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் நான் என்னெல்லாம் இறைவனிடத்தில் கேட்டேனோ அதை எல்லாவற்றையும் இறைவன் எனக்கு வழங்கிவிட்டான். இந்த துனியாவில் எனக்கு என்னென்ன தேவையோ, என் மரணம் வரை எனக்கு என்ன வேண்டுமோ, என்னுடைய வாழ்க்கை முடிவு வரை எனக்கு என்ன வேண்டுமோ, அதையும் தாண்டி என்னுடைய தலைமுறைக்கு என்ன தேவையோ அதையும் தாண்டி அல்லாஹு தாலா எனக்கு தந்து விட்டான். எனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டது. அதனால் இந்த துனியாவில் உள்ள எந்த தேவைக்கும் வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் நான் துவா செய்ய போவதில்லை என்று மகான் கூறினாங்க. அதிலிருந்தே நமக்கு புரிந்துவிட்டது, வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் உள்ள நேரம் என்பது ஹிஜாபத்து உறுதியாக இருக்கிறது என்று. அதனாலேயே அன்பார்ந்த மோமீன்களே, இன்னைக்கு மறக்காமல் இன்றைய தினத்தில் அசருக்கு பின் உள்ள நேரத்தில் துவா செய்வதை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுடைய துவாவுக்கு ஹிஜாபத்து உறுதியான ஒரு விஷயமாகும். காரணம், நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நம்மிடம் கூறிய ஒரு விஷயமாகும், வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் உள்ள அந்த நேரத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று. மகானான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைக்கப்பட்ட நேரமாகும் வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரமாக இருக்கிறது. மூமின்களே, நான் சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னன்னா, புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் உள்ள அந்த நேரத்தை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதை நாம் நிசாரமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லை. மோமின்களே, நான் ஒன்று கேட்கிறேன், தொழுகையிலே அதிக சிறப்பு நிறைந்த தொழுகை எது? அது ஜுமா தொழுகை என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவதாக ஃபஜரோ, லொஹரோ, மஹரிப்போ, இஷாவோ கிடையாது. அதிக முக்கியத்துவம் நிறைந்த இரண்டாவது தொழுகை என்பது அசர் என்பதாகும். காரணம், புனித குரானில் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது அசர் தொழுகை என்பது. அசருடைய தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று திருமறை குரான் நமக்கு கற்றுத்தருகிறது. அசருக்கு பின்னுள்ள அந்த நேரத்தில் யாரும் படுத்து தூங்கக்கூடாது என்று பல ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி நீங்கள் படுத்து தூங்கினால் நமது புத்தி நாசமாகிவிடும், மூளையின் திறன் குறையத் தொடங்கும், மூளை தன்னுடைய சுறுசுறுப்பை இழந்துவிடும்.
அவர்களுடைய மெமரியில் பிரச்சனை வர தொடங்கும். அவர்களுடைய மெமரியை அவர்கள் சிறிது சிறிதாக இழந்து விடுவார்கள். அதனால் அசருக்கு பின் யாராவது படுத்து தூங்குவதை பார்த்தால் அவர்களை எழுப்புவது சுன்னத்தான ஒரு விஷயமாகும். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு நேரமாகும் அசருக்கு பின் உள்ள நேரம். அதனால் மோமின்களே, உங்களுடைய தேவை எதுவோ, உங்களுடைய ஆசை எதுவோ அது சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்க வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதி அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்களுடைய ஆசையை கூறினால் இறைவன் அதை நிறைவேற்றி தருவான். அது உறுதியான ஒரு விஷயமாகும். இனி வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் உங்களுக்கு இதை செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இஷாவுக்கு முன்னதாக இதை நீங்கள் செய்து முடித்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின் அல்லது இஷா மஹரிப்புடைய இடையில் இந்த நேரத்தில் அல்லது தூங்குவதற்கு முன்னதாக இந்த ஒரு துவாவை வெறும் 3 தடவை ஓதிவிட்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்களுடைய ஆசையை நீங்கள் கூறினால் மின்னல் வேகத்தில் இறைவன் உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹு தஆலாவின் 99 திருநாமங்களை ஓதி இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் அதற்கு பதில் உறுதியானது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதுபோலவே அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தந்த, நமக்கு வழங்கியுள்ள திக்ருகளில் ரப்பி என்று தொடங்கக்கூடிய எந்த திக்ரை ஓதி இறைவனிடத்தில் துவா செய்தாலும் அதற்கு நமக்கு ஹிஜாபத்து உறுதியான ஒரு விஷயமாகும். இனி நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர் என்பது அதிக பவர் நிறைந்த ஒரு திக்ர் ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஓதிய ஒரு திக்ர் ஆகும் இது. நமது மனதில் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி, நமது மனதில் எந்த ஒரு கவலை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாம் ஓத வேண்டிய ஒரு திக்ர் ஆகும் இது. வீட்டில் வருமானம் இல்லாத நேரத்தில் நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த திக்ரை ஓதி நாம் துஆ செய்ய வேண்டும். இன்றைய தினத்தில் அசருக்கு பின் ஒரு 3 தடவை இந்த திக்ரை ஓதி இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். கண்டிப்பாக கருணை மிகுந்த இறைவன் நமக்கு பதில் தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிக துக்கத்தில், அதிக சோர்வில் இனி என்ன செய்வது என்று இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஓதிய ஒரு திக்ராகும். இறைவா, நீ எனக்கு நன்மையை வழங்கு என்று அர்த்தம் வரக்கூடிய இந்த திக்ர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இந்த ஒரு திக்ரை இன்றைய தினத்தில் 3 தடவை நீங்கள் ஓதுவதற்கு மறந்து விடக்கூடாது. நீங்கள் இதை இழந்தால் நாம் வாழ்க்கையில் பகுதியை நஷ்டமடைந்த ஒரு கூட்டத்தில் ஆகிவிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அதிக பவர் நிறைந்த இந்த திக்ர் நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.